கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை சங்கீதம் 139 அதிகாரம் 17 தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு வெற்றியை கொடுக்கும். கர்த்தருடைய ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில உயர்வுகளை கொடுக்கும். வேதம் சொல்லுகிறது, அவர் ஆலோசனை கர்த்தராயிருக்கிறார். நம் மனிதர்களுடைய ஆலோசனையின்படி நம்முடைய காரியங்களை செய்யாதபடிக்கு கர்த்தருடைய ஆலோசனையின்படி செய்யும்போது அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், அது மகிழ்ச்சியை கொடுக்கும், அது சமாதானத்தை கொடுக்கும், அது உயர்வை கொடுக்கும், அது வெற்றியை கொடுக்கும். பல வேளைகளில் மனிதர்களின் ஆலோசனையின்படி நம் காரியங்களை செய்யும்போது நாம் தோல்வியை சந்திக்கக்கூடும். நம் அநேக காரியங்களை திட்டமிட்டு கொண்டிருக்கலாம், அநேக காரியங்களை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கலாம், அநேக காரியங்களுக்காய் ஒரு ஆலோசனை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். அவரே ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். அவருடைய ஆலோசனை எத்தனை அருமையானவர்களாய் இருக்கும். அந்த ஆலோசனைகள் எண்ணி முடியாததாக இருக்கும். பல ஆலோசனையை கர்த்தர் கொடுப்பார். ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து கர்த்தருடைய ஆலோசனைக்காய் நீங்கள் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் அநேக ஆலோசனைகளுக்காய் கொடுத்து உங்களை நேர்த்தியான பாதையில் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய ஆலோசனையின்படி, அவர் திட்டத்தின்படி, அவர் சித்தத்தின்படி நீங்கள் செய்யும்போது நிச்சயமாய் வெற்றி உங்களுக்கு உண்டு. நீங்கள் தோல்வியை சந்திப்பதில்லை, நீங்கள் வெறுமையை சந்திப்பதில்லை. உங்களை கர்த்தர் நிரப்புவார், ஆசீர்வாதத்தினால நிரப்புவார், சந்தோஷத்தினால நிரப்புவார், சமாதானத்தினால நிரப்புவார். மனிதர்களின் ஆலோசனையின்படி நீங்கள் காரியங்களை செய்யும்போது உங்கள் உள்ளத்திலே சமாதானத்தை இழந்து போவீர்கள், சந்தோஷத்தை இழந்து போவீர்கள். ஆனால் கர்த்தருடைய ஆலோசனையின்படி செய்யும்போது கர்த்தர் நேர்த்தியாய் உங்களுக்கு துணை நின்று அவரே நடத்துவார், அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார், உங்களுக்கு துணையாய் நிற்பார். ஆலோசனை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் ஆலோசனையின்படி நாம் செய்யும்போது அவரே நமக்கு துணையாய் நின்று நம்மோடு கூட நின்று காரியங்களை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இதை குறித்தும் நான் எப்படி செய்ய போகிறேன், என் காரியங்களை நான் எப்படி செய்ய போகிறேன், என்னுடைய நோக்கங்களை, என்னுடைய திட்டங்களை எல்லாம் நான் எப்படி வாய்க்க பண்ண போகிறேன், அதை எப்படியாய் நான் செய்து முடிக்க போகிறேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள், அவர் ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் ஆலோசனை கொடுத்து உங்களோடு கூட துணை நின்று உங்களை கரம் பிடித்து நடத்தி ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். நீர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறீர். ஆண்டவரே, உமது ஆலோசனைகள் எத்தனை அருமையானவர்களாக இருக்கிறது. அப்பா, இந்த நாளிலும் கூட நாங்கள் அநேக காரியங்களை திட்டமிட்டிருக்கலாம், அநேக காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கலாம். பல காரியங்களை நாங்கள் செய்யும்போது ஆண்டவரே, மனிதர்களுடைய ஆலோசனையின்படி செய்யும்போது அது தோல்வியில் கொண்டு எங்களை சேர்க்கிறதப்பா. ஆனால் உமது ஆலோசனையின்படி, உமது ஆண்டவரே கிருபையின்படி, சித்தத்தின்படி நாம் செய்யும்போது அது நிச்சயமாய் வெற்றியை கொடுக்கும், சமாதானத்தை, சந்தோஷத்தை எங்கள் உள்ளத்தில் கொடுக்கும் என்பதை விசுவாசிக்கிறோம். நீரே துணை நின்று எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவர். இந்த நாளிலும் கூட எங்கள் திட்டங்கள், எங்கள் நோக்கங்கள், ஆண்டவரே எங்கள் எதிர்பார்ப்பின் மத்தியில் ஆண்டவரே உமது ஆலோசனை கொடுத்து எங்களை நடத்துவீராக. சித்தத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், உங்களை கைவிட மாட்டார். அவருடைய ஆலோசனையை கொண்டு நீங்கள் செய்யும்போது வெற்றி நிச்சயமாய் உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு, சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. அப்படியே கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென்.